guys, welcome to my YouTube channel. Hope எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 1 வீக் டு 10 டேஸ் ஒரு நல்ல பிரேக் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெட்டிங் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வெட்டிங்க்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் ரொம்ப மினிமலான டைம் தான் இருந்தது. ஸோ வந்துட்டு இப்போவே இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து லாஸ்ட் மினிட்ல ரஷ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் டு 10 டேஸ் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வி ஸ்டார்டட் அவர் வெட்டிங் ப்ரிப்பரேஷன். ஸோ இன்விடேஷன் தான் ஃபர்ஸ்ட் பிளானாக இருந்தது. ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க். ஸோ இன்விடேஷன் வச்சுட்டு குலதெய்வம் கோவிலில் வச்சதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும். அப்போ தான் நாங்கள் தேனி கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். அரவுண்ட் 8:30 கிட்ட ஆல்மோஸ்ட் தேனி போயிட்டோம். போய் கோவிலில் வந்து இன்விடேஷன் வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு வி கேம் பேக் டு ஹோம். ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்ட் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது கோவில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால. ஸோ மெயின் ப்ரையாரிட்டியாக வந்து இன்விடேஷன் தான். அதுக்கப்புறம் தான் சாரீஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் அடித்த உடனே we came to குலதெய்வம் கோவில் and we started our wedding preparation. And then next day morning நான் வந்து சாரீ ஷாப்பிங்காக போயிருந்தேன். இந்த சாரீ வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ மதுரையில் இருக்கிற ஸ்டோர்ஸை தான் வந்து விசிட் பண்ணலான்னு அன்றைக்கி கிளம்பியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம். மதுரை சென்னை சில்க்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் போயிருந்தப்போ சண்டே. ஸோ யூஸ்வலாக அவங்க சண்டேஸில் வந்துட்டு ஆஃபர் வச்சுருப்பாங்களான்னு தெரியல, இல்லை பர்டிகுலராக அந்த சண்டேயில் ஆஃபர் இருந்ததான்னு தெரியல. ஸோ நிறைய சாரீஸ் வந்து 50% ஆஃப் 70% ஆஃப் வரைக்கும் இருந்தது. அது என்ன மாதிரி டைமில் அந்த டீல் இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அங்கே இருந்த ஒர்க் பீப்புள் சொன்னது என்ன அப்படின்னா வந்துட்டு சண்டேஸில் சம்டைம்ஸ் வந்து ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ், நாளைக்கு அவைலபிள் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சாரீஸ் நல்ல ரேட்டில் கிடச்சிது. நிறைய சாரீஸ் வந்து நாங்கள் சென்னை சில்க்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக மட்டுமே. சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்துட்டு தாத்தாவுக்கு தான் வந்து இன்விடேஷன் வைக்கிறதா பிளான் இருந்தது. ஏன்னா கோவிலில் வச்ச உடனே வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தான் வைக்கணும். ஸோ என்னோடய தாத்தாவுக்கு என்னோடய சித்திக்கும் வந்துட்டு நாங்கள் கொடுக்கறதுக்காக கிளம்பிட்டோம். இந்த ஒரு சாரீ என்னோடய சித்திக்கு எடுத்தது. அண்ட் தாத்தா சித்தப்பாக்கு எல்லாமே வந்து ரேமண்ட்ஸ்லேருந்து கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வாங்கிட்டோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதுவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். இன்விடேஷன் வைக்க போகிறப்ப பயங்கரமான மழை இருந்தது. போய் தாத்தாவுக்கு சித்திக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்விடேஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்துருந்தோம். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்விடேஷன்லாம் வச்சதுக்கப்புறம் எஸ்கேசிஸ் போயிருந்தோம். திண்டுக்கல்லில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் சில்க் சாரீ ஷாப், அங்கே தான் பார்த்துருந்தோம். இது வந்து எனக்காக பார்த்துருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் எனக்கு எதுவும் அந்தளவுக்கு திஸ் இஸ் யுவர் சாரீ அப்படின்ற மாதிரி எதுவுமே தோணலை. பட் ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனதுனால என்னோடய கலர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு நான் எடுக்கலை. ஸோ வந்துட்டு அன்றைக்கி எஸ்கேசிஸில் எதுவுமே வாங்கலை. வி ஜஸ்ட் கேம் பேக். அதுக்கப்புறம் வந்து திண்டுக்கல்லில் சவுந்தர் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே தான் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் தென் சென்னை சில்க்ஸில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ்க்கு நிறைய ஆஃபர் இருந்தது. 50% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்ருந்தாங்க. பட் கே பியூட்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஹை அண்ட் பிராண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் இல்லை. மற்றபடி லாக்மேக்கு, மேபிளினுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபர் வச்சுருந்தாங்க. அப் டு 50% ஆஃப் கொடுத்தாங்க. அது ஒரு நல்ல ப்ரைஸ்ன்னு நினச்சேன். நானும் 2-3 ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு அந்த டைமில் எதுவும் நீடாக இல்லை. வெட்டிங் அப்போ தேவைப்படும். பட் அந்த ஸ்பாட்டில் எதுவும் வாங்கணும்னு எனக்கு தோணலை. ஸோ இந்த பர்ஃப்யூம் மட்டும், மென்ஸோட பர்ஃப்யூம் என்னோடய அண்ணா வாங்கியிருந்தாங்க. இந்த ப்ராண்டில் பர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வேறு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. அண்ட் தென் வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நைட் வந்து பிரியாணி சாப்பிட்டு எங்களோட டேவை வந்து பயங்கரமாக வைண்ட் அப் பண்ணிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஷாப்பிங்க்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்கோம், இன்னும் யார் யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட்லாம் பார்த்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் போகணும்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு செக்லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். அண்ட் தென் எனக்கு ரீசெண்டாக என்ன பிரச்சனை இருக்குன்னா, பயங்கரமாக ஹேர் ஃப்ரிஸ்ஸாக இருக்குது. ஒரு மாதிரி மெயின்டைனே பண்ண முடியல. எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் ரொம்ப ஆடாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, ஒரு ஹேர் கட் பண்ணால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதுவும் வந்து ரொம்ப அன்ஈவனாக ஹேர் வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு குட்டி ட்ரிம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ஈவினிங் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்லரில். எனக்கு லேயரில் ஃபெதர் ஏதாவது ஒன்று போகலான்ற ஐடியா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் ஹேர் கட் பண்ணியே.
அதுவும் ரொம்ப டேமேஜாக ஃப்ரிஸ்ஸாக இருக்குது, எந்த ஹேர் ஸ்டைலுமே செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால ஈவினிங் போய் ஒரு குட்டி ஹேர் கட் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பியிருந்தேன். நான் கிளம்புறப்பயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஹரிபரியாக தான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஹேர் கட் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டைலிஸ்ட்கிட்டேயே விட்டுட்டேன். எனக்கு வந்து போனியும் போட்டாலும் அழகாக இருக்கணும், கிளட்ச் போட்டாலும் அழகாக இருக்கணும். ஸோ என்னோடய ஹேருக்கு எந்த மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும், என்னோடய ஃபேஸ்க்கு எது மாதிரி நல்லாயிருக்கும் நீங்களே பார்த்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா பவுன்ஸியாகவும் இருந்தது, ரொம்ப வால்யூம் இருக்கிற மாதிரியும் இருந்தது. எனக்கு நல்லா சூட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த ஒரு ஹேர் கட் தான் வந்துட்டு அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன ஹேர் கட் தான், பட் கம்ப்ளீட்டாக நம்மளோட லுக்கையே வந்து அது டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் கொடுக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் கொடுக்குது. ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்ததும் பயங்கரமான தலைவலி இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடித்தா தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லிவிட்டு டீ தான் போட்டிருந்தேன். அண்ட் தென் வரப்பே கொஞ்சம் ஸ்நாக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எத்தனை பேருக்கு இந்த ஊட்டி வர்க்கி பிடிக்கும்னு தெரில, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பெருசாக எதுவும் இல்லை தான், பட் இருந்தாலும் அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் ப்ரௌனி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கருப்பு கவுனி அரிசியில் பண்ண ப்ரௌனி. ஸோ ஹெல்தி அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன், பட் எண்ட் ஆஃப் த டே அதுவுமே சுகர் தான். ஸோ இன்விடேஷன் பிரிண்ட் ஆகி வந்ததுலேருந்து அதை ஃபோல்ட் பண்ணுறது, அதை வந்து பேக் பண்ணுறது, அதுக்கு சந்தனம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் போயிட்டே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வெட்டிங் ஒர்க்லேயே ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாப் வந்து இந்த இன்விடேஷன் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சால் தான் மித்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்விடேஷன் ஒர்க்கு தான் வந்து ரொம்ப மெயினாக பார்த்துட்ருந்தோம். இன்விடேஷன் வைக்கிறப்ப சேம் டைம்ஸ் ட்ரெஸ் எல்லாம் நம்ம வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஷாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபியூ வீக்ஸாகவே ரொம்ப ஹெக்டிக்காக இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப போயிட்டே இருந்தது. இது இந்த வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே பர்ச்சேஸ் பண்ண சாரீஸ் எல்லாத்தையும் நான் காட்டியிருக்கேன். நான் வீக் வைஸ் போன ஷாப்பிங் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது நான் காட்டுறேன். மேபி யாராவது சாரீ லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எந்த சாரியோட ப்ரைஸுமே இதில் சொல்ல போகிறது இல்லை. மேபி எனக்கு வாங்குகிற சாரீஸ், என்னோடய அம்மாவுக்கு வாங்குறது, என்னோடய பேபிக்கு வாங்குறது, இதோட ப்ரைஸ் வேணால் நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். பட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கியிருக்க எந்த ஒரு சாரியோட ப்ரைஸும் நான் சொல்ல போகிறது இல்லை. அது ஏன்னு நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த பார்ட்டிக்கு இந்த சாரீ வாங்கியிருந்தோம். ஸோ அவங்க ரொம்ப ஏஜ்டான பீப்புள் அப்படின்றதுனால இந்த மாதிரி காட்டன் சாரீ போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த மாதிரி குட்டியாக கரை வச்சு எடுத்தோம் அப்படின்னா வெட்டிங்க்கும் அவங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், வெட்டிங்க்கும் நல்ல ஆப்டாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் இது செட்டிநாடு காட்டன் நினைக்கிறேன். இதுவுமே வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். அண்ட் தென் இந்த ஒரு புடவையும் ஒரு பார்ட்டிக்கு தான் வாங்கியிருந்தோம். பட் அவங்களால நடக்கக்கூட முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து சிம்பிளாக வீட்டில் கட்டிக்கிற மாதிரி இருந்தால் பெட்டர்ன்ற ஒரு தாட்டில் தான் இது வாங்கியிருந்தோம். அவங்களால நடந்து வெட்டிங் கூட வர முடியாது. பட் அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுனால அதை வாங்கி கொடுத்துருந்தோம். அண்ட் தென் இந்த வேஷ்டி அண்ட் ஷர்ட் வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்குற ஒரு தாத்தாவுக்காக வாங்கியிருக்கோம். இந்த ஒரு சாரீ அவங்களோட ஒய்ஃப்காக வாங்கியிருக்கோம். இதுவுமே ஒரு சாஃப்டான ஒரு சில்க் சாரீ தான், சாஃப்ட் சில்க் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. பெரியவங்க கட்டுற மாதிரி ரொம்ப மைல்டாக மினிமலான டிசைன்ஸில் இருந்தது. ஸோ இது வந்து அவங்களோட ஒய்ஃப்காக வாங்கியிருக்கோம். ஸோ இந்த சாரீ வந்து சென்னை சில்க்ஸ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ, பிங்க் கலர் ஷேடில் அண்ட் தென் மெஜெண்டா பிங்க்கில் பார்டர் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ளவுஸ் கூட மெஜெண்டா பிங்க் தான். இந்த சாரீ எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்ட் தென் என்னோடய சித்திக்கும் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்திருந்தோம். என்னோடய சித்தியே 4-5 சித்தி இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இதே பேட்டர்னில் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து அம்மா வீட்டு சைடில் இருக்கிற சித்திக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண சாரீஸ் தான். இந்த ஒரு சாரியும் சென்னை சில்க்ஸ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது லைட்டான ஒரு பேபி பிங்க் கலர் சாரீ. இதே சாரீ கலரில் இன்னொரு சாரியும் எடுத்திருக்கோம். இதுவும் என்னோடய அப்பா வீட்டு சைடில் இருக்க ஒரு சித்திக்கு தான். இன்னொரு பேட்டர்னுமே வந்துட்டு என்னோடய அப்பா வீட்டு சைடில் இருக்க சித்திக்கு தான். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஒரே மாதிரி ஒரே கலரில் இருந்தால் பெட்டர்னு தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட் போட்டிருக்க மாதிரி எடுத்திருந்தோம். இதோட ப்ளவுஸ் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ளைனாக இல்லாமல் அதுலேயும் வந்து செல்ஃப் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தான். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது.
அண்ட் தென் இதுதான் இன்னொரு சாரீ. இதில் வந்துட்டு ஒரு ஆர்ச் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்கும். இது இன்னொரு ஒரு சித்திக்கு தான். இது அப்பா வீட்டு சைடில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர். ஸோ இதுக்கும் அதுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரெண்ட் வந்து இந்த பேட்டர்ன் மட்டும்தான். மத்தபடி சாரீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதோட ப்ளவுஸ்லேயுமே வந்து செல்ஃப் டிசைனில் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் தான். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ரொம்ப அடோரபுளாக இருந்தது. அண்ட் தென் இந்த ஒரு சாரீ க்ரீனிஷ் பர்பிளில் இருக்குது. பட் இந்த சாரீ யாருக்கு கொடுக்குறதுன்னே எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி இது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எடுத்துட்டோம். சாரீ ரொம்ப அழகாக இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் ஃபைனல் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் இது இவங்களுக்குன்னு நாங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு பில் பண்ணிட்டோம். பட் இந்த ஒரு சாரீ அழகாக இருக்குன்றதுக்காக மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தென் இந்த ஒரு காம்போ என்னோடய மாமனாருக்காக வாங்கியிருந்தது தான். அவங்களுக்கு மினிஸ்டர் ஒயிட்லேருந்து இந்த ஒரு காம்போ தான் வாங்கியிருந்தோம். அவங்களுக்கு கோல்டன் கலர் தான் வந்து வாங்குறதா ஒரு பிளான் இருந்தது. ஸோ வந்து கோல்டன் கலரே வந்து வாங்கிட்டோம். அண்ட் தென் வந்துட்டு சில இது வந்து நாச்சியாஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. இது எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் சில்க் தான் நாங்கள் நாச்சியாஸில் வாங்கியிருந்தோம். மதுரையில் இருக்கவங்க நிறைய பேத்துக்கு தெரியும். நாச்சியாஸில் இருக்க சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அந்த சாரீக்கான ப்ரைஸாக இருக்கும். அண்ட் தென் இந்த சாரியும் அந்த சாரியும் ஒரே பேட்டர்ன் தான். இது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க பேட்டர்ன். கலர்ஸ் மட்டும் வேறு வேறு வாங்கியிருந்தோம். நீங்கள் இன்னும் அரௌண்ட் மதுரையில் இருக்கீங்க பட் இன்னும் நாச்சியாஸ்க்கு போனதில்லை அப்படின்னா ஒரு தடவை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நாச்சியாஸில் சாரீ கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். அண்ட் தென் இந்த ஒரு வேஷ்டி அண்ட் ஷர்ட் கிளாத் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து என்னோடய தாத்தாவுக்காக, இன்னொரு தாத்தாவுக்காக இந்த ஒரு ஃபேப்ரிக் தான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன ஒர்க் அப்படின்னா எல்லா பில்லையும் வந்துட்டு எடுத்துகிட்டு யார் யாருக்கு என்ன சாரீ அப்படின்றத வந்து நான் எழுதி மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ அப்போ தான் இன்விடேஷனுக்கு வந்து கரெக்டாக அந்த பேக்கை அவங்க எடுத்துகிட்டு போய் தட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தோட டேக்கையும் நான் கிழிச்சிட்டு யார் யாருக்கு எந்த சாரீ வாங்கியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்து நான் செப்பரேட்டாக பேக்லேயும் வந்து பின் பண்ணி வைக்க போகிறேன். நான் எந்த ஒரு சாரியுமே வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு இவங்களுக்கு இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சி வாங்கவே இல்லை. எல்லாத்துக்கும் எந்த கலர் சூட் ஆகும், எந்த மாதிரி பேட்டர்ன் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும்னு நாங்கள் சூஸ் பண்ணி தான் சாரீஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கோம். பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்க முடியாது. நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த மாதிரி கலர் சூட் ஆகும், ஃபேப்ரிக் நல்லா இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, இந்த மாதிரி பார்த்து எடுத்தோம். பட் அவங்களும் அதே மாதிரி பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி ப்ரைஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணி எனக்கு கம்மியாக எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு அதிகமாக எடுத்திருக்காங்கன்ற ஒரு தாட் வந்துடக்கூடாது. பட் இப்போ வரைக்கும் என்னோடய ஃபேமிலி யாருக்குமே தெரியாது நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு. மேபி ஃப்யூச்சரில் தெரிய வரப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ப்ரைஸ் எந்த இடத்துலையுமே வந்து மென்ஷனே பண்ணலை. நம்ம ஒரு லவ்வோடு எடுத்து கொடுக்குறோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பி எடுத்து கொடுக்குறோம். பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை ஜஸ்ட் ஒரு ப்ரைஸாக பார்த்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே வந்து ப்ரைஸ் சொல்ல போகிறதே இல்லை. என்னோடது வந்து நான் கண்டிப்பாக சொல்லலாம். எனக்கு அதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. பட் மித்தவங்களுக்கு எடுத்ததை என்னால் அப்படி ஜஸ்ட் லைக் தட் நம்பரில் சொல்லிட முடியாது. அவங்க அதை வேறு மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நான் எந்த இடத்துலையுமே ப்ரைஸ் மட்டும் நான் சொல்லலை. ஃபைனலாக முடிச்சுட்டு பார்க்குறப்ப ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் ஒரு பேக்கில் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த வீட்டுக்கு போகிறோமோ அவங்களுக்கான பேக் எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் தென் இந்த 2 புடவையும் வந்துட்டு என்னோடய அத்தையோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்துருப்பாங்க போல். மதுரையில் காட்டன் சாரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான பைசா அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் சாரீ மட்டும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தோம். என்னோட மாமியாரோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த ஒரு 2 சாரியுமே வந்து வாங்கியிருந்தோம். இது 2மே வந்து காட்டன் சாரீஸ் தான். இதுவுமே நான் நாச்சியாஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். கலர் சூப்பராகவே இருந்தது. அட் த சேம் டைம் ஃபேப்ரிக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இந்த சம்மருக்கு ரொம்ப ஆப்டான சாரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு வேற எனக்கு சொல்லியிருந்தாங்க. சாரீஸ் 2மே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஃபேமிலிக்கான நேமையும் தனித்தனியாக எழுதி நான் அந்த பேக்லேயும் அந்த ட்ரெஸ்லேயுமே வந்து தனியாக ஸ்டாப்பிள் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒர்க் பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அவங்களோட நேமை வந்து எழுதிட்டுருக்கேன்.
இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த இன்விடேஷன் எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் வைக்கணும். ஸோ அதனால வந்து அந்த ஒர்க் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோல்ட் பண்ணுறது அண்ட் தென் உள்ளே செட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு என்னோடய டாடி பார்த்துட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டேஸில் என்னோடய மாமியார் ரொம்ப ஹெவியான சாரீஸ்லாம் வியர் பண்ணுறதே இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டான சாரீஸ் தான் வியர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் வெட்டிங்க்கு. இதுதான் அவங்களுக்கு வந்து வச்சு கொடுக்கறதுக்காக வந்து வாங்கியிருந்தோம். இதுவுமே நாச்சியாஸில் தான் வாங்கியிருந்தோம். இது வாங்குறப்ப நான் போகல. என்னோடய அம்மா தான் வந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே போய் வந்து நாச்சியாஸில் இந்த சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீனிஷ் ப்ளூ கலரில் இருக்கிற பார்டரோட ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. சாஃப்ட் சில்க்குன்றதுனால அவங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைம்லலாம் ரொம்ப ஹெவி பட்டு புடவைலாம் வந்து கொஞ்சம் ஏஜான பீப்புளெலாம் கட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சில்க் வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். அவங்களுமே சாஃப்ட் சில்க் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதுவே வாங்கி கொடுத்துட்டோம். இட் இஸ் அனதர் டே. என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பா பார்க்கறதுக்காக ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பாப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்க பார்க்கணுன்றதுக்காக வந்திருந்தாங்க. அன்றைக்கி எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே. ஒரு முக்கியமான பர்சனுக்கு இன்விடேஷன் வைக்க வேண்டியதாக இருந்தது. அவங்க வந்து ஆஃப்டர்நூனே வந்து சென்னை கிளம்ப வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதுக்குள்ளே போய் ஏர்லியாக வச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஹரிபரியாக தான் கிளம்பியிருந்தோம். போய் அவங்களுக்கும் இன்விடேஷன் வச்சுட்டு எனக்கு இன்னும் சாரீஸ் வந்து வாங்கலை. ஸோ அதனால அது வாங்கிறதுக்காக வரமகாலட்சுமி தான் போயிருந்தோம். என்னோடய அண்ணாவோட வெட்டிங்க்கு இந்த மாதிரி தான் சாரீ வாங்கணும்னு சொல்லி நான் தனியாக ஒரு மூட் போர்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மதுரை வரமகாலட்சுமியில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்தது கம்பேரிட்டிவ்லி. மித்த கடையெல்லாம் பார்க்குறப்போ இங்கே இருக்க டிசைன்ஸ் ரொம்ப வந்து யூனிக்காக, கலர் பேட்டர்னுமே வந்து நிறைய யூனிக் கலர்ஸ் கிடச்சிது. நிறைய டிசைன்ஸ் பார்த்தோம். எனக்கு இதெல்லாம் சூட் ஆகும்னு சொல்லி வச்சுலாம் பார்த்தேன். ஃபைனலாக வந்து ஒரு சாரீ வந்து வரமகாலட்சுமியிலேருந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அது எந்த சாரீன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்டிகுலர் கலர்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலரில் தான் வாங்கணும்னு நம்ம போகிறப்பெல்லாம் அந்த கலர் நமக்கு அமையவே அமையாது. அந்த மாதிரி தான் எனக்கும் அன்றைக்கி ஆச்சு. நான் தேடி போன கலர் வேறு, பட் எனக்கு கிடைச்ச கலர் வேறு. ஸோ அதில் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது, இந்த கலர் ஒன்று நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும், இதை எடுத்துக்கோன்னு தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன சாரீ வாங்கியிருப்பேன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் என்னோடய ரிலேட்டிவ் அத்தைங்களுக்கெல்லாம் வந்து புடவை எடுக்கவே இல்லை. இன்னும் 3 சாரீ எடுக்கணும் 3 அத்தைக்காக. அது இன்னும் பெண்டிங்லே தான் இருந்தது. சரி ஓகே வரமகாலட்சுமியிலே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் அந்த சாரீஸ் எல்லாமே அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. டிசைன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பேட்டர்ன்ஸும் வந்து அந்த பட்ஜெட் ரேஞ்சில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கிறோம் அப்படின்னா வரமகாலட்சுமியில் நல்லாயிருக்கு. பட் மீடியம் ரேஞ்சில் எடுக்கிற எந்த சாரீஸுமே வந்து அந்தளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அதனால திருப்பி நாங்கள் வந்து நாச்சியாஸ் தான் போயிருந்தோம். மதுரை நாச்சியாஸ். அது ஏன்னு தெரில, நாச்சியாஸில் தான் வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்துட்டு போயிருந்தோம். அங்கே வந்து 3 சாரீ பிக் பண்ணியிருந்தோம் 3 அத்தைக்காக. அதுவுமே வந்து கைண்ட் ஆஃப் சாஃப்ட் சில்க் தான். பட் பார்க்குறதுக்கு சில்க் சாரீ மாதிரியே இருக்கும். பட் சாஃப்ட் சில்க் தான் வந்து அவங்களுக்குமே வாங்கியிருந்தோம். நாங்கள் இன்னும் வெட்டிங் ஹால் போய் பார்க்கவே இல்லை நான் அம்மாலாம். ஸோ அதுதான் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஆல்ரெடி அதுக்கு வந்து டெக்கரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருந்தது. ஏதோ வெட்டிங் இருக்குது போல் அப்கமிங் டேஸில். ஸோ வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென்
திண்டுக்கல் பிஎஸ்ஆர் தான் போயிருந்தோம். பிஎஸ்ஆர்லேயும் வந்து கலெக்ஷன்ஸ் அடோரபிளாக இருந்தது. நான் வந்து இங்கேருந்து ஒரு சாரியும் பிக் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக எனக்கு வந்து நான் கேட்ட கலர் அண்ட் பேட்டர்னில் ஒரு சாரீ அமைஞ்சிடுச்சு. ஸோ அதுதான் வந்து பிஎஸ்ஆரில் வாங்கியிருந்தோம். ஓகே. இப்போ பிஎஸ்ஆரில் என்ன சாரீஸ்லாம் வாங்கணுன்றத பார்த்துடலாம். இந்த பிஎஸ்ஆர் வந்து திண்டுக்கல் பிஎஸ்ஆர். அங்கே தான் வந்து இந்த 2 சில்க் சாரீஸும் வாங்கியிருந்தோம். இது ஒரு ரஸ்டிக் ஆரஞ்ச் கலரில் இருக்கிற ஒரு சாரீ தான். பார்டர் வந்து ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு சாரீ. இது ரொம்ப அழகாக இருந்தது. இது அம்மாக்காக வாங்கியிருந்தோம். அவங்களுக்கு வெட்டிங்க்கு வியர் பண்ணிக்கிறதுக்காக. இதுதான் ப்ளவுஸ் கிளாத். சாரீஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஃபைனலாக நான் கேட்டுட்டு இருந்தேன் என்னோடய மூட் போர்டில் இருந்த ஒரு க்ரீன் சாரீ. நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் வந்து இந்த ஒரு க்ரீன் கலரை நான் தேடியிருப்பேன். எனக்கு எக்ஸாக்ட் இந்த க்ரீன் கலரில் பிங்க் கலர் கிடைக்கவே இல்லை. நான் அந்த சாரீ பார்த்த உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் இந்த க்ரீன் தான் நான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக இந்த சாரீ ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு இப்போ கன்ஃப்யூசிங்காக இருக்குது. நான் வரமகாலட்சுமியில் எடுத்த சாரீ வந்து வியர் பண்ணுறதா இல்லை இந்த சாரீ வியர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி. இந்த ஒரு சாரீ தான் வந்து நான் வரமகாலட்சுமியிலேருந்து எடுத்திருந்தேன். இந்த சாரீ எனக்கு வைக்கிறப்போ என்னோடய கலரை நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டின மாதிரி இருந்தது. இந்த சாரீ ரொம்ப அடோரபுளாக இருந்தது. ஸோ ஃபைனலாக நான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ப்ளூ கலர் சாரீ எடுக்கணுன்ட்டு இருந்தேன். கடைசியாக வந்துட்டு இப்போ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது என்னவோ ப்ளூ வந்து சுற்றி வந்துட்டே தான் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூவை எடுத்துட்டேன். இது லைட்டாக வயலட் மிக்ஸ் பண்ண ப்ளூ மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவே வாங்கிட்டேன். அண்ட் தென் என்னோடய பாட்டிக்கு வந்து இன்னொரு பாட்டிக்கு சாரீ எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நாச்சியாஸ்லேருந்து இந்த ஒரு காட்டன் சாரீ தான் வாங்கியிருந்தோம். ஏஜ்டு பீப்புளுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி காட்டன் சாரியில் கொஞ்சம் கரை வச்சுருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கியிருந்தோம். ஏன்னா அவங்க வெட்டிங்க்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி சாரீஸ் வந்து அவங்களுக்காக பிக் பண்ணியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய அத்தைக்கு வந்து சாரீஸ் இன்னும் வாங்கலைன்னு சொல்லிட்டு. ஸோ 3 அத்தைக்கும் வந்து இந்த சாரீஸ் வந்து வாங்கியிருந்தோம். இந்த செக்டு பேட்டர்ன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஸோ அதனால வந்து இந்த சாரீ பிக் பண்ணியிருந்தோம். அவங்க ரொம்ப ஃபேராக இருப்பாங்க. ஸோ இந்த கலர் அவங்கள நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்றதுனால இந்த ஒரு கலர் தான் வந்து ஒரு அத்தைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இது சாஃப்ட் சில்க் தான். வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த செக்டு பேட்டர்னில் இருக்கிற சாரீஸ் அண்ட் தென் இந்த வைர ஊசியில் இருக்க சாரீஸ் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. கடையிலையுமே அதுதான் அதிகமாக வச்சுருக்காங்க. அண்ட் தென் இந்த சாஃப்ட் சில்கில் வந்து இந்த மாதிரி அந்த வைர ஊசி பேட்டர்னில் அதிகமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த கலரும் ரொம்ப யுனிக் கலருனால இது வாங்கியிருந்தோம். இதுவும் இன்னொரு அத்தைக்காக தான். இதோட பேட்டர்னும் ரொம்ப வந்து மாடர்னைஸ் டச்சில் ஒரு மாதிரி ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு சில்க் சாரியாக இருந்தது. ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தோம். அண்ட் தென் இந்த க்ரீனிஷ் ப்ளூ இதுவும் இன்னொரு அத்தைக்காக வாங்கியிருந்தோம். இந்த 3 சாஃப்ட் சில்க்கும் என்னோடய அத்தைக்காக வாங்கியிருக்கோம். அதுவும் லைட்ஸ்லலாம் பார்க்குறப்ப நல்ல க்ளோயியாக சாரீ சூப்பராகவே இருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் இருக்க 2 குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு இந்த ஒரு குட்டி ஃப்ராக் மாதிரி வாங்கியிருந்தோம். அண்ட் தென் தம்பிக்கு வந்துட்டு ஒரு குட்டி ஷர்ட் அண்ட் பேண்ட்டோட வந்து ஒரு செட் தான் வாங்கியிருந்தோம். அதுவும் அந்த பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் வந்து தம்பிக்காக வாங்கியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் சச் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.